பெரும் தவம் யாம் செய்தறியேனே என்னையும் காட்சி முனி ஆட்கொண்டதில் சொல்வே. நானே எங்க பெரியம்மா பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட் ஐயங்கார் அந்த பொண்ணு 3 பேரும் போனோம். எந்த ஊர்ல? காஞ்சிபுரத்துல மடத்துல. சரி. அன்னைக்கு வந்து பெரியவா மௌனம். நிறைய பேர் யாரோ பெரிய பெரிய அபிஷியல்ஸ்லாம் வந்திருந்தா. எல்லாம் ஆளும் பெரியவாளா இருந்தா எல்லாரும் பெருசா இருந்தது. அவள்லாம் அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா நான் பாத்துட்டு இருந்தேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் தர்ஷனம் பெரியவாள பாத்துட்டு இருந்தேன். எல்லாரும் அவளுக்குலாம் பெரியவா கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணா. அது முடிஞ்ச பிற்பாடு நீ யாருன்னு சொல்லுன்னு கூட இருக்கிறவா கேட்டா. எனக்கு டக்குன்னு எப்படி எங்க மாமா தாத்தா பேர் ஞாபகம் வந்ததுன்னு தெரியல. நான் உடனே சொன்னேன் சுந்தரகண பாட்டிகளுடைய சகோதரியோட பேத்தி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உடனே பெரியவா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஒரே அபிநயத்திலேயே பேச்சு. ஃபர்ஸ்ட் கேட்டா மேலாக சுந்தரகண பாட்டிகள் தானே அப்படின்னு. ஆமா அப்படின்னு சொன்னது. அப்புறம் கேட்டா நான் உங்க ஆத்துக்கு வந்திருக்கேன் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா. சொல்லியிருக்கா பெரியவா வந்த பிற்பாடுதான் வீடே கிரக பிரவேசம் ஆச்சுன்னு பெரியவாளும் சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னேன். எங்க தாத்தா வந்து அப்பாவோட அப்பா வந்து பெருமணத்துல ராமச்சந்திரையர்னு பேரு. உடனே பெரியவா அபிநயம் பிடிச்சி காமிச்சு கேட்டா பெருமணம் ராமச்சந்திரையன் ஐயர் பேரன் தான் பேத்தி தானே நீ அப்படின்னு. ஆமா பெரியவா அப்படின்னு மரத்தால அள்ளி அள்ளி தானம் பண்ணுவானே ராமச்சந்திரன். எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அபிநயமே. எனக்கு ஒண்ணு புரிஞ்சது ஒண்ணு கூட இருக்கிறவா வந்து சொன்னா. பெரியவா கேக்குறதையும் சொன்னா நான் சொல்றதையும் பெரியவாளுக்கு சொன்னா. 1/2 hour ஃபுல்லா அபிநயம் தான் பெரியவா. பெருமணம் எல்லாம் அபிநயம் தான். பெருமணம் ராமச்சந்திரன் பேத்தி தானே. ஆமா. மரத்தால அள்ளி அள்ளி தானம் பண்ணுவானே. மரத்தால அள்ளி அள்ளி தானம் பண்ணுவானே. ஆமா. எல்லாம் தானம் பண்ணிட்டானா உங்களுக்கு எதனா மிச்சம் வச்சிருக்கானா? பெரியவா அனுகிரகத்துல நிறைய தாத்தா வச்சிருக்கா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மேலாகரத்துல நிலம் இருக்கே உங்களுக்கு இருக்கு. வண்ணஞ்சூர்ன்ற ஊர்ல கொஞ்சம் நிலம் இருந்தது. அது எனக்கு இப்ப கரெக்டா வண்ணஞ்சூர்ல வந்து நிலம் இருக்கா அப்படின்னா இருக்கு அப்படின்னு. சங்கராபுரத்துல வீடு இருக்கு. அந்த வீடு தானே நான் வந்த வீடு. ஆமா அதுதான் பெரியவா வந்த வீடு. அப்புறம் அப்பா என்ன பண்றான்னு கேட்டா அப்ப எனக்கு அப்பா இல்ல. அப்பா போய் ஒரு வருஷத்துக்குள்ளதான் நான் போனேன் பெரியவா தர்சனத்துக்கு. அப்பா இல்ல அப்படின்னு. அம்மா எங்க இருக்கா அப்படின்னு கேட்டா அம்மா அண்ணாவோட இருக்கா அப்படின்னு. நீங்க கூட பிறந்தவா எத்தனை பேர்? யார் யார் எங்கெங்க இருக்கா? யார் யார் என்ன பண்றா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு கல்யாணம் ஆயிடுத்தா? இல்ல. அப்ப நான் வந்து பர்சனல் செக்ரட்டரி டிப்ளமா படிச்சுட்டு இருந்தேன் சென்னையில. ஆமா அது மாதிரி சொன்னேன். அப்புறம் பெரியவா வந்து கை தூக்கி 2 கையும் தூக்கி ஆசீர்வாதம் பண்ணா. அதான் ஃபர்ஸ்ட் பெரியவா தர்ஷனம். ஆக்சுவலா எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் 76ல இருந்து பெரியவா தர்ஷனம் வரைக்கும் எனக்கு சுவாமி பக்தியே கிடையாது. எங்க அண்ணா டாக்டர் வெட்டினரி டாக்டரா இருந்து சிக் போயிட்டான். அதனால எனக்கு சுவாமி அப்படின்னாலே என்னமோ ஒரு துவேஷமே வந்து சுவாமி பக்கமே திரும்பி பார்க்காத இருந்த என்ன எப்படி பெரியவா தன்னோட தர்ஷனத்துக்கு கூப்பிட்டான்றது இன்னி வரைக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் எப்படி பெரியவா தன்னோட பைத்தியமா மாத்தினான்றது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரே பெரியவா பைத்தியம் தான். எப்ப பார்த்தாலும் பெரியவான்னு இருக்க வேண்டியது. எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் சங்கராபுரத்துல இருந்து காஞ்சிபுரம் போவோம். அடுத்த தடவை வந்து என்னோட 3வது அண்ணா கல்யாணத்துக்கு கூரை வாங்குறதுக்கோசரம் காஞ்சிபுரம் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் பெரியவாள தர்ஷனம் பண்ணிட்டு அப்புறம் கூரை வாங்க போனோம். தர்ஷனத்துக்கு போன போது நிறைய பேர் நின்றுட்டு இருந்தா. ஒரு 200-250 பேர் இருப்பாங்க பெரியவா தர்ஷனத்துக்கு நின்றுட்டு இருந்தா. அதுவும் காஞ்சிபுரம் தான். நான் பார்த்தது எல்லாமே பெரியவாள் பார்த்தது எல்லாமே காஞ்சிபுரம் தான். மடத்துல அப்ப பெரியவா வந்து துணி எல்லாம் இல்ல வெறும் கௌபீனம் தான் இருக்கு. வஸ்திரத்தை எல்லாம் இப்படி இடுக்கி வச்சுன்னு இந்த கோடிக்கும் அந்த கோடிக்கும் அப்படியே நடந்துட்டு இருந்தா. எனக்கு முன்னாடி நிக்கிறவா எல்லாருமே உயரமா இருந்ததால எனக்கு பெரியவாளை தெரியல. நான் இப்படி எட்டி பார்த்துட்டு இருந்தேன். பெரியவா எல்லாரும் இப்படி கை நகர்த்தி சொல்லிட்டு யாராவோ அப்படின்னு கேட்டா. அது எனக்கு வந்து பரம அனுகிரகம். எனக்கு மனசுக்கு எப்பெல்லாம் கஷ்டமா இருக்கும் நான் அப்பெல்லாம் நினைச்சுப்பேன். நம்ம பெரியவாளை பார்த்தோமோ இல்லையோ பெரியவா நம்மள பார்த்திருக்கா அப்படின்றத நினைச்சுப்பேன். அடுத்து வந்து 3rd டைம் போன போது என்னோட கல்யாணத்துக்கு கூரை வாங்கிட்டு போனோம். கூரை பட்டுப்படவை தான் எனக்கு கூரை கூட வாங்கியிருந்தா. ஆனா பட்டு வந்து பெரியவா தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்க மாட்டாளே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஏக்கம். அப்போ வந்து இந்த கோஷால இருந்தது. கோஷால கிட்ட இருக்கிற அந்த ரூம்ல பெரியவா உட்காந்துட்டு இருந்தா. பெரியவா பக்கத்துல யாருமே இல்ல. நாங்க இந்த மூங்கில் தட்டுல கூரையும் போற அவசரத்துல கூரை தான் வாங்கியதோட ரவிக்கு கூட வாங்கல. கூரை புடவையும் ஜாதி பூவும் வச்சு நின்றுட்டு இருந்தான் எங்க அண்ணா 2வது அண்ணா. போய் நாங்க நின்னதும் வாவான்னு கை காமிச்சு பெரியவா கூப்பிட்டதும் எனக்கு ஒண்ணும் தெரியல. கூட யார் வரா புடவை எடுத்துன்னு வரா எல்லாம் கிடுன்னு ஓடி போய் பெரியவாக்கு நமஸ்காரம் பண்ணேன்.
இப்ப ப்ரொஃபஸரும் வந்திருந்தார் படம் வாங்கறதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே. ஆமா, அவரையும் வர சொல்லியிருந்தது. ஏன்னா பெரியவாவோட பிளெஸிங்ஸோட தான் இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுக்கோசரம் முதல் நமஸ்காரமே பெரியவாளுக்கு தான் இருக்கணுன்றதுக்கோசரம் அவரையும் வர சொல்லியிருந்தது. அவரும் வந்திருந்தாரு. வந்ததும் திரும்ப 2 பேரும் சேர்ந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டோம். பெரியவா அந்த மூங்கில் தட்டை வாங்கி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அந்த புடவைலையும் புஷ்பத்திலையும் கை வச்சுட்டு இருந்தா. அப்புறம் அண்ணா கிட்ட கேட்டா மாப்பிள்ளை என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருந்தாரு, கிருஷ்ணகிரி காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், பிசிக்ஸ் ப்ரொஃபஸரா இருக்காரு அப்படின்னதும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு திருமங்கல் எடுத்துன்னு வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் திருமங்கல் எடுத்துன்னு வந்து பெரியவா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டது. அடுத்த இது எப்படின்னாக்கா என்னோட வெட்டிங் டேக்கு போனோம். ப்ரொஃபசர் கேட்டார் என்ன வேணும் வெட்டிங் டேக்குன்னு. எனக்கு ஒண்ணும் வேணாம், பெரியவா தர்ஷனம் தான் வேணும் அப்படின்னோம். வெட்டிங் டேக்கு பெரியவா தர்ஷனத்துக்கு போனோம். பெரியவா அப்ப வந்து நிறைய ரோஸ் கொடுத்தா. அந்த என்ன ரோஸ், அந்த லைட் பிங்கா இருக்குமே அந்த ரோஸ் கை நிறைய ரோஸ் கொடுத்தா. பன்னீர் ரோஸ் பெரியவா கை நிறைய பன்னீர் ரோஸ் கொடுத்தா. அடுத்த தடவை போன போது ப்ரொஃபஸருக்கு வேல்யூவேஷன் போட்டிருந்தா காஞ்சிபுரத்துல 9 நாள். நான் மட்டும் இங்க தனியா இல்லை, நான் காஞ்சிபுரம் வரேன், பெரியவா தர்ஷனம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனோம். அது வந்து லைஃப்ல வந்து கோல்டன் பீரியட். கார்த்தால பெரியவாள்ல விஸ்வரூப தர்ஷனத்துக்கே போயிடுவோம். அந்த பல் டாக்டரோட அந்த இதுலதான் தங்கியிருந்தோம். விஸ்வரூப தர்ஷனத்துக்கு போயிட்டு பெரியவாள்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப இவர் இதுக்கு வேல்யூவேஷன் கிளம்பி போயிடுவார். என்னை கொண்டு போய் மடத்துல விட்டுட்டு போயிடுவார். கார்த்தாலேருந்து ப்ரொஃபஸர் வர வரைக்கும் அந்த மடத்துல தான் உட்காந்துட்டு இருப்பேன். பெரியவா தர்ஷனம் தான். பெரியவாளை பாக்குறத தவிர வேற எதுவுமே தெரியாது. மனசுல வேற தாட்டே அந்த 9 நாளுமே ஏதோ தப்பு சார்ந்து இருக்குமோ தெரியல, வேற தாட்டே இருக்காது. பெரியவா காமாட்சி இதே தான் இருந்துட்டு இருந்தது. அதுல ஒரு நாள் குருவாரத்தன்னைக்கு பெரியவா வந்து மடியை காமிக்க சொன்னான். நான் 6 கஜம் தான் கட்டிட்டு இருந்தேன், 9 கஜம்லாம் கட்டிக்கல, 6 கஜம் தான் கட்டிட்டு இருந்தேன். பெரியவா முந்திய காமிக்க சொன்னான். காமிச்சதும் பெரியவா போட்டுன்னு இருந்த புஷ்ப பாதுகை அது கொஞ்சம் வாடி இருந்தது. ஒரு சிலருக்குலாம் பெரியவா பாதுகை கொடுத்தா எல்லாருக்கும் ஒண்ணு போச்சு அன்னைக்கு. ஆனா ஒரு ஜோடியா வலது கால் இடது கால் சேர்ந்த மாதிரி ஒரு ஜோடி பாதுகை வந்து கொடுத்தா. இந்த இதை வச்சு பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா கொடுத்தா. நீங்க கேட்டல பாதுகை வேணும்னு? நான் ஒண்ணுமே கேட்கல. எனக்கு பெரியவாளை பார்த்தா ஒண்ணுமே கேட்கணும்னு தோணாது, எதுவுமே தெரியாது. முதல்ல பாதுகை கேட்கிற யோகிதை எனக்கு இருக்கான்னு தெரியாது. கேட்டு கெஞ்சி ஏங்கினவாளுக்கெல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்காமே இருந்திருக்கு. ஒண்ணுமே கேட்டதில்ல. கேட்காமே கிடைச்சதா? கேட்காமலே கிடைச்சது. எனக்கு பெரியவா கொடுப்பானே தெரியாது. எனக்கு அது அந்த பாதுகை வரும்ன்றதே தெரியாது. நான் திருப்பி சொல்வேன், எங்க தாத்தா பண்ணின புண்ணியமும் சுந்தரகண பாட்டிகளோட இதுவும் தான் பெரியவா மூலம் எனக்கு வந்துட்டு நான் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். கேட்காமலே பெரியவா பாதுகை கொடுத்தா அதை வச்சு பூஜை பண்ணுன்னு சொன்னா. அதுதான் ஆத்துல வந்து வெள்ளி கவசம் சாத்தி வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அந்த பாதுகை வாங்கின பிற்பாடுதான் எனக்கு வந்து என்னோட பொண்ணை நான் கன்சீவ் ஆனது. ஒரு நிமிஷம், இந்த பாதுகை தான் பெரியவா கொடுத்தது? ஆமா. ஓகே, இது கவசம் பண்ணி வச்சுருக்கல? கவசம் பண்ணி வச்சுருக்கோம். கிளாஸ். சொல்லுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பாதுகை வாங்கின பிற்பாடுதான் பொண்ணு என்னோட அப்புறம் நான் கன்சீவ் ஆனது. நானு என்னோட வளகாப்பு சீமந்தம் வந்து எப்படியோ பெரியவாளோட ஜெயந்தி அன்னைக்கு கோயின்சைட் ஆச்சு. பொண்ணா பிறந்ததுன்னா அதுக்கு அபர்ணான்னு பேரு, பையனா பிறந்தா பெரியவா பேர் வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பொண்ணா பிறந்தது. இதோட ஒண்ணு என்ன பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, எனக்கு டெலிவரி வந்து ஒரு 15 days முன்னாடி ஆயிடுது. எதேச்சியா ப்ரொஃபஸர் வந்து காஞ்சிபுரம் வந்து காமாட்சி மன்னம் பார்த்துட்டு பெரியவா கிட்ட இருந்து பிரசாதம் வாங்கி எடுத்துன்னு வராரு. அந்த பிரசாதத்தை இட்டுட்டு தான் நான் லேபர் வார்டுக்குள்ள போறேன். என்னோட டெலிவரி வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் டெலிவரி. அது ஏதோ 1 லட்சத்துல ஒருத்தருக்கு தான் அது மாதிரி ப்ராப்ளம் இருக்குமோ, அந்த ப்ராப்ளம் எனக்கு வந்துடுது. டெலிவரி ஆன பிற்பாடு ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடுது. ஒரு 40 to 50 minutes வந்து ஸ்டிச் பண்ணிட்டே இருக்காங்க எனக்கு டாக்டர். நான் ஃபுல்லா லேபர் பெயின்ல நான் ஒரு அம்மா கூட கூப்பிடல, ஃபுல்லா ராமா தான் கூப்பிட்டு இருந்தேன். குழந்தை பிறக்கும் போது அது ராமநாமத்தை கேட்டுட்டே தான் பிறந்தது. அதுக்கப்புறமா அந்த 40 minutes ராமநாமம் மட்டுமே தான் கேட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு கொண்டு வார்டுல போட்ட பிற்பாடு எனக்கு ஒரு புலனா அடங்குறது நல்லா தெரியுது. காது கேட்கல, கண் அப்படியே இருண்டு வருது, வாய் பேச முடியல, உடம்பெல்லாம் அப்படியே சில்லுன்னு ஆறுது, ஒண்ணு அடங்குறது எனக்கு நல்லா தெரியுது. பக்கத்துல மண்ணி உட்காந்துட்டு இருந்தா. மண்ணி கிட்ட சும்மா அப்படி விரல சுத்தி காமிச்சேன், தலை சுத்துறதுன்னு. அவ உடனே புரிஞ்சுட்டு எல்லாத்தையும் சொல்லி அப்புறம் டாக்டர் வந்து அது ஏதோ பண்ணி அப்புறம் சரியாச்சு. அப்ப டாக்டர் அதை தான் சொன்னா, நீ சொன்ன ராமநாமமும் பெரியவா பிரசாதமும் தான் உன்னை காப்பாத்திருக்கு, இல்லைன்னா நீ தூங்கின்னு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தா நீ தூக்கத்திலேயே போயிருந்திருப்ப அப்படின்னு. இன்னைக்கு ஜீவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அது வந்து பெரியவா அனுகிரகம் தான்.
சொல்லுங்க. அப்புறமா உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து என்னோட பொண்ணோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து பெரியவா கிட்ட தான் போகணும் அப்படின்ட்டேன். இவர் சொன்னார் ஹோமம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் ஒண்ணு வேணாம், பெரியவா அனுகிரகம் இருந்தா போறோம். காமாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி காமாட்சி அம்மன் சன்னதியில காது குத்தி பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா போறோம். பிடிவாதம் முடிச்சு கிளம்பி போயாச்சு. போனோம். அப்ப வந்து பெரியவா காஷ்ட மௌனத்துல இருந்தா. அந்த மூங்கில் சோஃபால பெரியவா சாஞ்சிட்டு இருந்தா. ஈவினிங் நாங்க தர்ஷனத்துக்கு போனபோது அது 1 hour முதல் தர்ஷனம் அப்படின்ட்டா. அப்ப நாங்க போயிட்டு இருந்தோம். போனதும் சந்திரா தான் கூட இருந்தார் பெரியவா கிட்ட. இந்த மாதிரி இன்னைக்கு குழந்தைக்கு வந்து ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோம். பெரியவா காதுல சத்தமா ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னாரு. உடனே சந்திரா போயிட்டு ஒரு இது மூங்கில் கூடையில கல்கண்டு, நிறைய கல்கண்டு கொண்டு வந்தார். கொண்டு வந்ததும் பெரியவா அந்த ஷால் எல்லாம் நகர்த்திட்டு கையெடுத்து இடது கையில அந்த கல்கண்டை வாங்கிட்டு வலது கையில அந்த கல்கண்டை தொட்டு ரொம்ப நேரம் அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் குழந்தைய நமஸ்காரம் பண்ணவி அப்படின்னு ஜாட காமிச்சா. குழந்தைய நமஸ்காரம் பண்ண வச்சோம். நீங்க நமஸ்காரம் பண்ணுங்கன்னு சொன்னா. பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும்னு கூட தோணல. பெரியவா நமஸ்காரம் பண்ணுங்கன்னு சொன்ன பிற்பாடு திரும்ப 3 பேரும் நமஸ்காரம் பண்ணினோம். அது வரைக்கும் கையில வச்சுட்டு இருந்தா. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல கையில வச்சுட்டு இருந்திருப்பா பெரியவா. அதுக்கப்புறம் குழந்தைக்கு நாக்குல வெய்யும் ஜாட காமிச்சா. குழந்தைக்கு நாக்குல வச்சோம். திரும்ப நமஸ்காரம் பண்ண வை குழந்தை அப்படின்னா திரும்ப குழந்தைய நமஸ்காரம் பண்ண வச்சோம். அப்ப அங்க இருந்தவா சொன்னா பெரியவா வந்து காஷ்ட மௌனத்துல இருந்தா. கையெல்லாம் ஒண்ணும் அசைவே கிடையாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் வந்து பெரியவா ஷால்ல இருந்து கையெடுத்து இது மாதிரி பெரியவா அசைஞ்சிருக்கா அப்படின்னு சொன்னா. அது என்னமோ அந்த ஒரு பெரிய ஆனந்தம். உங்களுக்கு பெரியவா சொப்பனத்துல வந்திருக்காளா? பெரியவா சொப்பனத்துல இருந்திருக்கா. விசேஷமா ஏதாவது சொப்பனங்கள் ஞாபகம் இருக்கா? என்னோட குழந்தை வந்து ஒரு 1.5 வயசு 2 வயசு இருக்கும் பொழுதே அப்புறம் அவனுடைய தூக்கத்துல எழுப்பினா, அம்மா எழுப்பாதம்மா, தாத்தா வந்திருக்காமா, டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. தாத்தானா அதுக்கு வந்து உமாச்சி தாத்தா தான். ஆத்துல நாங்க வந்து பெரியவானே சொல்ல மாட்டோம், தாத்தா தாத்தா தான் சொல்றது. பெரியவா அப்படின்ற மரியாதை கூட கொடுக்கறதுக்கு தெரியாது. தாத்தா வந்திருக்கு, தாத்தா போயிருக்கு அப்படின்னு தான் சொல்றது. அப்புறம் நான் வந்து குழந்தையில எழுப்பினாலே சொல்லுவோம், தாத்தா வந்திருக்காமா, டிஸ்டர்ப் பண்ணாதம்மா, உமாச்சி தாத்தா வந்திருக்கா, டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு சொல்லுவோம். எனக்கு பெரியவா கனவுல வந்துட்டு போயிருக்கா. பட் ஒரு கனவு மட்டும் ரொம்ப ஒரு அனுஷத்தன்னைக்கு வந்த கனவு. பெரியவா நான் அன்னைக்கு வந்து அனுஷம்ன்றது மறந்து போயிட்டேன். ஒன்னும் ஸ்பெஷலா எல்லாம் பூஜை பண்ண மாட்டேன். ஏதோ சுவாமி ரூம்ல பண்ண எனக்கு தெரிஞ்ச பூஜை தான். அன்னைக்கு பெரியவாக்கு அனுஷம்ன்றது மறந்தாச்சு. சாயந்தரமா வந்து ஹிந்து பேப்பர் பார்த்து அதுல வந்து இந்த ஓரிரைக்கை மண்டபத்துக்கு வருஷம் அப்பீல் இருந்தது. அதை பார்த்த பிற்பாடுதான் இன்னைக்கு அனுஷம் அப்படின்றதே தெரிஞ்சுது. ஆஹா, அன்னைக்கு நான் வந்து வெங்காயமே ஆத்துல சமைக்க மாட்டோம். இன்னைக்கான ஒரு நாளைக்கு சமைக்கிறவா இன்னைக்கு என்ன வெங்காயத்தை போட்டு உப்புமாவும் சாப்பிட்டாச்சு. அனுஷம்ன்றதுக்கு பூஜையும் பண்றதையும் விட்டாச்சு. சாயந்தரம் பார்த்ததும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. அனுஷம் இன்னைக்கு நல்லா வெங்காயத்தை போட்டு உப்புமாவையும் தின்றுருப்போம், ஸ்பெஷலா ஒன்றும் பெரியவாளுக்கு பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஸ்நானம் பண்ணிட்டு கேசரி பண்ணி பெரியவாளுக்கு சாயந்தரம் நைவேத்தியம் பண்ணேன். ஆனா மனசு ரொம்ப உறுத்திட்டே இருந்தது. இன்னைக்கு போய் வெங்காயத்தை தின்ட்டமே, இன்னைக்கு போய் வெங்காயத்தை தின்னுட்டமே. அப்படியே படுத்துன்னு தூங்கியாச்சு. ராத்திரி கனவுல பெரியவா வந்தா. ஒரு பெரிய ஹால், அதுல பெரியவா உட்காந்துட்டு இருக்கா, தண்டத்தை வச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கா. நானு ப்ரொஃபசர் அப்புறம் நான் 3 பேரும் நிக்கிறோம். ப்ரொஃபசர் பெருசா ஒரு மாலையை கையில வச்சு நின்றுட்டு இருக்காரு. நான் மட்டும் உடனே டகால் நமஸ்காரம் பண்றேன் பெரியவாளுக்கு. நமஸ்காரம் பண்ணி, பெரியவா எனக்கு என்னைக்கும் உங்க மேல இருக்கிற பக்தி மாறக்கூடாதுன்னு அனுகிரகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றேன். பெரியவா உடனே 2 காலையும் தூக்கி என்னோட தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்றேன். அப்போ நான் வந்து இந்த மாண்டூக்கிய உபநிஷத்துன்றது பகவானோட புஸ்தகம் படிச்சுட்டு இருப்பேன். எங்க சுவாமியோடது வந்து நோ யுவர் ரியாலிட்டியில படிச்சுட்டு இருப்பேன். இந்த கனவும், அந்த கனவுன்றது வந்து ஷார்ட் டியூரேஷன், நினைவுன்றது லாங் டியூரேஷன்ன்றது எனக்கு புரியாமலே இருந்தது. ஆனா அந்த பெரியவா தலையில காலை வச்சு அனுகிரகம் பண்ண பிற்பாடு அது என்னமோ எனக்கு நல்லா மனசுக்கு புரிய ஆரம்பிச்சுது. அந்த கனவு வந்து அதுதான் வந்து பெரியவா வந்து எனக்கு ரொம்ப அனுகிரகம் பண்ணினது. அது என்னமோ ஸ்பர்ச தீட்சை பெரியவா கொடுத்தா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இங்க நிறைய பேர் வந்து நீங்கள் உங்கள் மூலியமாக பெரியவாள்கிட்ட ஈடுபாடு வந்து நிறைய பேர் உங்கள் ஊரில் இருக்கிறவாளுக்கு ஒரு நல்ல அனுபவங்கள்லாம் ஏற்பட்டுருக்கு இல்லையா? நிறைய. ஒன்று 2 சொல்லுங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. என்னோட ஃப்ரெண்டு அவ ஃப்ரெண்டோட பொண்ணு கூட அவளோட மேரேஜ் வந்து நிச்சயம் ஆகி கல்யாணம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. திடீர்னு பார்த்தா அவ அப்பா வந்து ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஆயிடுது. அந்த குழந்தையோட கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அத முதல் நாள் அவ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிருக்க. அவ அப்பா அதெல்லாம் ஒன்னும் என்னால பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஹார்ஷா பேசிட்டாரு, ரொம்ப உண்டிங்கா பேசிட்டாரு.
சொந்த பொண்ணு கல்யாணத்துக்கே. அந்த பொண்ணு பேரு ஜனனி, அவ ஒரு என்ஜினியர். அவ போன் பண்ணி மறுநாள் காலத்துல போன் பண்ணி என்கிட்ட அழறா, அம்மா இது மாதிரி வந்து என்ன ஆகுதுன்னு தெரியல, இன்னும் ஒரு வாரம் 10 நாள் கூட இல்ல கல்யாணத்துக்கு, என்னால இவ்வளவு அமௌண்ட் எல்லாம் பெரட்ட முடியாது, அப்பா இப்படி எல்லாம் கண்டபடி பேசுறாரு, நான் எப்படி எல்லாம் போனா எங்க மாமியாரத்துல எனக்கு என்ன மரியாதை இருக்கும், நான் என்ன பண்ண போறேன்னே தெரியலம்மா, என்ன ஆகும்னே தெரியல அப்படின்னு ஒரே அழுக. நான் உடனே சொன்னேன், கவலையே படாத, தாத்தா இருக்கா, தாத்தாக்கு வேண்டிக்கோ, காமாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் பண்றேன்னு வேண்டிக்கோ, மலை சுத்துறேன்னு வேண்டிக்கோ, தாத்தா பார்த்துப்பா, நீ கவலையே படாத அப்படின்னு. ஒண்ணுமே எனக்கு புரியல, இது என்ன ஆகுதுன்னு தெரியலன்னு கேவி 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 அழுதுது. இல்ல ஜனனி கவலைப்படாத, தாத்தா இருக்கா, விடமாட்டா விடமாட்டா விடமாட்டான்னு திருப்பி 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 சொல்லிட்டே இருந்தேன். அதே டைமுக்கு அடுத்த நாள் அவ போன் பண்றா, அம்மா இது நிஜமா கனவானே தெரியலமா, இது மிராக்கிள். எப்படி வந்து எங்க மாமியார் வீட்டுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னு தெரியல, எங்க மாமனாரே கூப்பிட்டு என்ன ப்ராப்ளம்னு கேட்டாரு, நான் இருக்கிற ப்ராப்ளம்லாம் சொன்னேன். அவர் கவலையே படாத, வரப்போற மாமனார் கல்யாணத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி அவர் போன் பண்ணி, நீ கவலையே படாத, கௌரவமா அவனை கல்யாணம் பண்ணி பெரிய பையனுக்கு எப்படி பெரிய மருமகளை கூட்டணுமோ அதே மாதிரி உன்னையும் கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி, அதே மாதிரி ஜாம் ஜாம்னு திருப்பதியில கல்யாணத்தை பண்ணி, இங்க கிருஷ்ணகிரி பக்கத்துல காவிரிப்பட்டினம்ன்ற ஊர்ல சூப்பரா இது ரிசப்ஷன் கொடுத்து அந்த பொண்ணோட கல்யாணம் ஆச்சு. இப்ப ரீசெண்டா இன்னொருத்தர் ஒரு ஃப்ரெண்டு, அவரோட பொண்ணுக்கு அவர் கையில் நன்னா இருந்தவர், கையில காசு இல்ல, 2 பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்றதுன்னு தெரியல, வந்து ஆத்துல சொல்றாரு, என்ன பண்றதுன்னு தெரியல மன்னின்னு, கவலையப்படாதீங்க தாத்தா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துக்குள்ள அவளே மாப்பிள்ளையாத்துல இருந்து அவளே வந்து பொண்ணு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கா. அவ பொண்ணு மாப்பிள்ளையாத்துல ஜாதகம் பார்த்திருக்கா, ஜாதகம் ஏதோ கொஞ்சம் பொருந்தியும் பொருந்தாமலும் இருந்திருக்கு. பட் அவ வந்து பரவாயில்ல, ஃபேமிலி நல்ல ஃபேமிலி, பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லியிருக்கா. ஆனா இவருக்கு வந்து ஒரு வருத்தம், இது ஜாதகம் கீதம் சரியில்லாம கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு எதனா ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு திரும்ப ஆத்துக்கு வந்தாரு. இது மாதிரி பண்ணினார். நான் சொன்னேன், இல்ல பெரியவா சொல்லியிருக்கா, மன பொருத்தம் இருந்தா போறோம்னு சொல்லியிருக்கா, அதுக்கு மேல நீங்க எதுவுமே யோசிக்கவே வேண்டாம், பெரியவா சொன்ன பிற்பாடு உங்களுக்கு என்னன்னா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சாரு. சரி நீங்க பாதுகையில வந்து சீட்டு குடுக்கி போட்டுருவோம், பெரியவா உத்தரவு கொடுத்தா பண்ணுவோம், இல்லைன்னா வேண்டாம் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு அவரே சீட்டு எழுதினார், அவரே போட்டார், அவரே எடுத்தாரு. பண்ணுங்க அப்படின்னு பெரியவா அனுகிரகம் பண்ணிட்டா. ஒரே வாரத்துல நிச்சயதார்த்தம் எடுத்து, இவ எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எதுவுமே இல்லை, மாப்பிள்ளையாத்துல எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணின்றது எல்லாம் வழி பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டா. இது மாதிரி நிறைய. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். ஒரு பிளஸ்டு ஃபேமிலி. பெரியவா கூப்பிட்டு பாதுகாப்பு கொடுத்துருக்கான ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப அனுகிரகம் இருக்கு, ரொம்ப சந்தோஷம்.